தீனி தண்ணிக்கு பாதி அமௌண்ட்டு, நமக்கு பாதி பலன் கிடைக்கும். 3 மாடு 4 மாடு வச்சு கறக்கிறது 2 மாடு வாங்கி கறக்கலாம்னு ஆசைப்படுறாங்கண்ணா. இப்ப நாம் அதுக்குன்னு ஜாலியாக உக்காந்துக்கிட்டு இன்னொருத்தர் செய்வாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு லாபம் அடையலாம்னா வராது. ஆனா காலையில இருந்தே கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டே தான் இருக்காங்க. ஆமாங்கண்ணா. இப்ப இருக்க கஸ்டமர்ஸ்லாம் எந்த மாதிரி மாடு நான் எதிர்பார்க்கறாங்க? கறவை திறன் அதிகமா வரணும், ஒரு ஃபார்ம் ஈஸியா ரன் பண்ணணும். 3 மாடு 4 மாடு வச்சு கறக்கிறது 2 மாடு வாங்கி கறக்கலாம்னு ஆசைப்படுறாங்கண்ணா. இப்ப வந்து மாடு கம்மியா இருக்கணும், மாடு கம்மினா நம்ம தீனி செலவு அதிலே குறையுது. 2 லிட்டர் 3 லிட்டருக்கு போட்டாலும் அதே தீனி தான் போடுறோம். நேரம் 10 கறவை தீனி போட்டாலும் அதே தீனி தான் போடுறோம். அதுக்கு நல்ல மாடா ஒரே மாடா 2 மாடு வாங்கிட்டு போலாம் இப்படி வந்துடுறாங்க. ஆனா இப்ப மாடு வாங்கி நிறைய பேர் தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, நிறைய பேர் யோசிக்கிறாங்க. வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு யோசனை பண்ணா பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். தைரியமா எந்த பொருளையுமே ஒரு துணிச்சலா ஒரு தொழில இறங்கி செஞ்சாதான் அந்த தொழில். புதுசுல வாங்க பயமா இருக்கும். அதே ஒரு 10 மாடு வாங்குறவங்க ஒரு 5 மாடு முன்ன வாங்குங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு கூட ஒரு 5 வாங்க. அந்த பயம் உங்களுக்கு தெளிஞ்சிடும், அந்த லாபம் வரது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும். இது மாதிரி எச்சப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம், செவுளில் வேணாலும் எடுத்துக்கலாம், கருப்பிலையில் வேணாலும் எடுத்துக்கலாம். மாடு எல்லாமே ஹெவி குவாலிட்டியில் அருமையான மாடு, எல்லாம் குட்டியான சைஸில் இருக்குது. சும்மா சின்ன சின்ன மாடு 5 பிடி 4 பிடி பேசுகிற மாடு இல்லை. நல்லா நிறமாக கறந்து வண்டியில் தூக்கி வச்சுட்டு போய் அருமையாக சொசைட்டியில் ஊற்றலாம், கை நிறையா காசு வாங்கலாம், பயப்பட தேவையில்ல. தீனி தண்ணிக்கு பாதி அமௌண்ட்டு, நமக்கு பாதி பலன் கிடைக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நல்லா இருக்கும். எல்லாமே லாபம் தான். நாம் அதுக்குன்னு ஜாலியாக உக்காந்துக்கிட்டு இன்னொருத்தர் செய்வாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு லாபம் அடையலாம்னா வராது. அவங்களும் செய்கிறாங்கன்னா திங்கிறவங்களை வேடிக்கை பார்க்கலாம், வேலை செய்கிறவங்களை பார்க்கக்கூடாது. நாமளும் செத்த கூட மாட சப்போர்ட் செஞ்சால் பின்னி வேலையும் மிச்சம், நமக்கு லாபமும் அதிகம் வரும். ஆனால் உங்கள் பேர் அப்படியே நம்ம பண்ணை பற்றி சொல்கிறீங்களாண்ணா? நான் பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்னா. சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்னா வாழைப்பல்ல தெரியாத ஆளே கிடையாதுண்ணா. நம்ம லொக்கேஷன் லேண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழைப்படினா. வாழைப்படி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கேங்கண்ணா. ட்ரெயினில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு நம்ம ஃபார்ம் இருக்குண்ணா. வந்துட்டு கால் பண்ணுங்க, பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணாலும் சரி, ட்ரெயினில் வந்து கால் பண்ணாலும் சரி, பிக்கப் பண்ணி போனோம். சில பேர் வந்து கம்மி பால் வந்தாலும் எனக்கு எஸ்என்எஃப் ஃபேட் அதிகமா இருக்கணும், இப்போ எஸ்என்எஃப் ஃபேட் அதிகமா வரணும் அப்படின்னா எந்த ரக மாடு நான் சூஸ் பண்ணலாம்? ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கச்சப் சூஸ் பண்ணலாம்ண்ணா, சாகியோல் கிராஸ் சூஸ் பண்ணலாம், கிர் கிராஸ் சூஸ் பண்ணலாம். இது மாதிரி மாடலாம் எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் ஃபேட்லாம் பார்த்தா அடிச்சுக்கே தவிர பக்காவாக இருக்குண்ணா. பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல பார்த்தீங்கன்னா பிளாக் மெஜாரிட்டியில் ஜாஸ்தியாக வரும்ண்ணா. கறவை அதிகமாக வரும், எஸ்என்எஃப் ஃபேட் அதிகமாக வரும். ஹச்எஃப்ல பார்த்தீங்கன்னா ஒயிட் மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி கறவை சேர்த்தி வரும், எஸ்என்எஃப் ஃபேட் வராதுண்ணா, கம்மியாக தானே வரும். டிகிரி ஃபேட் கரண்ட் வரும்னு ஆசைப்பட்டா ஹச்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி எடுக்கலாம். ஜெர்சியில் பொறுத்த வரைக்கும் எல்லா மாடுமே எஸ்என்எஃப் பக்காவா இருக்கும். சாகிவாலாம் எல்லாத்தோட சேர்த்து வருது, சாகிவால கிர் தானா சேர்த்து வரும். ஆனா இப்ப பண்ண வச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா பாலும் அதிகமா ஊத்தணும், எஸ்என்எஃப் ஃபேட்டும் அதிகமா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா நீங்க சஜஸ்ட் பண்றீங்க? ஹச்எஃப்ல 2 எடுத்துக்கிட்டா பால் ஜாஸ்தி வரும், ஜெர்சியில 2 எடுத்துக்கிட்டா எஸ்என்எஃப் ஃபேட்ல ஜாஸ்தி வரும்னா பால் கம்மியா தானே வரும். அது 25-30 வரும், இது 20-18 இந்த ரேஞ்சு வரும். எஸ்என்எஃப் ஃபேட் தூக்கி கொடுக்கணும். 50 லிட்டர் பால் ஊத்துறாங்கன்னா எஸ்என்எஃப் மாடு 2 மாடு ஜெர்சி மாடு வாங்கிட்டா போதும், ஒரு மாடு எஸ்என்எஃப் ஃபேட் அடிச்சுக்கிட்டாலும் பக்காவா வரும். ஆனா இப்ப ஒரு 5 மாடு வச்சு பண்ணை வந்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம பண்ணையில இப்ப டாப் குவாலிட்டி மாடா ஒரு 5 எடுக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு நான் பால் வரும்? ஆனா ஜெர்சியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காலையில கறவை திறன் பார்த்தா 20 லிட்டர் வருதுன்னு ஆசைப்பட்டா ஒரு 18 லிட்டர் கேரண்டியா வரும். இப்போ பெரிய மாடை வாங்கிட்டு 22 லிட்டர் கறவை ஆசை வருதுன்னு பார்த்தா காலைல 10 சாயந்தரம் 10 ஈஸியா வரும். ஆவரேஜ் பட்ஜெட் மாடு வாங்கினா காலையில 9 சாயந்தரம் 8 7 இந்த ரேஞ்சில் வரும். ஹச்எஃப்ல பொறுத்த வரைக்கும் வாங்கினா 25 லிட்டர் வரும்னு ஆசைப்பட்டா காலைல 12-13 வரும், சாயந்தரம் 10-11 வரும், இந்த ரேஞ்சில் வரும் ஹச்எஃப்ல. ஆனா நம்ம 5 மாடு எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா கம்மியா வச்சுட்டாலும் 120 லிட்டர் பால் வரும்னா. கம்மியாக வச்சுட்டா ஹை பட்ஜெட்ல எடுத்தா 3 ஹச்எஃப் 3 சிவாஜி ஹெச்எஃப் இல்லை 2 சிவாஜி ஹெச்எஃப் 2-3 ஹச்எஃப் இது மாதிரி எடுத்துக்கிட்டா 100 லிட்டர் பாலுக்கு மேலே தான் வரும், கீழே வராதுண்ணா. இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரு மாடு வாங்குறோம் அப்படின்னா எத்தனை ஆண்டுக்கு நான் வச்சிருக்கலாம்? 10 வருஷம் லைஃபா இருக்கணும். அது பராமரிச்சா இது 10 வருஷங்கிறது 15 வருஷம் கூட நம்ம பலன் தரணும். அது இந்த மாதிரிலாம் 4 பல்லு இதோட வயசுல இன்னும் 10 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். அந்த இதோட வயசு இதே கண்ணுக்கு வாங்கி இந்த கண்ணுக்கு வாங்கி நாளைக்கே தீனி போடாம மட்டும் நாளைக்கே விற்கிற மாதிரி கூட வரணும். நம்ம பராமரிப்பு முறையில் தாங்க 10 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். ஆனா இப்ப பின்னாடி இருக்க மாடை பார்த்தாலே எல்லாமே ஒரே மாதிரியே செலக்டிவா எடுத்திருக்கீங்க. செலக்டிவ் மாடை தான் நம்ம ஃபார்முக்கே கொண்டு வருவோம். சுழி சுத்தம் இல்லாம பல்லு தெளிவா இருக்கும், காம்புல தெளிவா இருக்கும், பொருள் தப்பு இருக்காது, பொருள் குவாலிட்டியா இருந்தா நம்ம ஃபார்முக்கே கொண்டு வருவாங்கண்ணா. சரிண்ணா, அப்படியே ஒரு மாடா இன்னைக்கு பாத்திரலாமாண்ணா? பாத்திரலாம். ஆரம்பமே பாத்தீங்கன்னா அமர்கலமா இருக்கு. நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா படா சைஸ் மாடு. ஹச்எஃப்ல பாத்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு. பல்லு பாத்தீங்கன்னா 6 பல்லு 2 நீத்து 2 நேரம் கறவை பாத்தீங்கன்னா 35 லிட்டர் கறவை வரும். நம்ம 30 லிட்டர் கறவை கேண்டி கொடுக்கலாம். நல்லா அடிக்கு ஒரு காம்பு ரோஸ் காம்புல அமைச்சிருக்காங்க. தண்ணி தீனி கறவைக்கு அற்புதமா இருக்கும். தோட்டத்தை மச்சிலே வளர்ந்த மாடு. ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா இது ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு. 2 நீத்து மாடு. 6 பல்லு புதுவாய் மாடு. 2 23 லிட்டர் கறவை வரும். ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு நல்லா இருக்கும்.
பிளாக் மெஜாரிட்டி அதிகமாக எஸ்என்எஃப் நல்லா இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஹச்எஃப்ல பார்த்தீங்கன்னா 4 புல்லு 2 நீத்து கிடையாது, இஞ்சி பை இஞ்சி கொம்பு, தண்ணி தீனி கறவைக்கு அற்புதமா இருக்கும். தோட்டத்து மேட்ச்ல வந்த மாதிரி 30 லிட்டர் கரை வரும், 25 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம். இன்னும் வயசு இன்னும் எங்கெங்கே கிடையாது. 4 புல்லு படா சைஸ் மாடு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஹச்எஃப்ல 6 புல்லு 2 நீத்து சுழி சுத்தமான மாடு, இதுவும் படா சைஸ் மாடு. 2 நேரம் 30 லிட்டர் கரை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். ரோஸ் காம் அமைஞ்சிருக்காங்க. அங்கே பாருங்க, அடிக்கு ஒரு கம்பு பைப் மாதிரி தண்ணி தீனி கறவைக்கு அற்புதமாக இருக்கும். தோட்டத்து மேட்ச்லேயே வளர்ந்த மாடு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல பார்த்தீங்கன்னா பிளாக் ஹச்எஃப்னு சொல்ல மாதிரி ஜெர்சின்னு சொல்ல மாதிரி 2 மிக்சிங்கு. பிளாக் அண்ட் ஒயிட் செவலம் ட்ரிபிள் கலராக இருக்குது. கலர் பேட்சுக்கு மடி செட்டுக்கே பணம் கொடுக்கணும். ஹெவி சைஸான மாடு, கொட்டை மூஞ்சி குழி நெத்தி, 2 கரை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கரை கேரண்டி கொடுத்துக்கலாம். ரோஸ் காமில் அமைஞ்சிருக்காங்க. ஹெவி சைஸான மாடு, ஒயிட் மெஜாரிட்டி அதிகம், பிளாக் மெஜாரிட்டி கம்மி. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஹெவி சைஸான மாடு, நேரம் 10 கரை வரும். எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு பக்காவா எடுத்துக்கலாம். ஹச்எஃப்ல 5 மாடு, ஜெர்சியில 2 மாடு வரும்னு ஆசைப்படுறோம். இது மாதிரி மாடு வாங்கிக்கலாம். எல்லாம் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு, தோட்டத்து மேட்ச்லேயே வளர்ந்த மாடு, வெயில் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகும். தீனி தண்ணி கறவைக்கு பக்கா இருக்கும். 20 லிட்டர் 22 லிட்டர் கரை கேரண்டி கொடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில 6 புல்லு 2 நீத்து, குட்டை மூஞ்சி குழி நெத்தி, கிளி கொம்புல அமைஞ்சிருக்காங்க. 20 லிட்டர் கரை கேரண்டி கொடுத்துக்கலாம். இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்காங்க. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில பார்த்தீங்கன்னா சாய்குவால் மோட்டி டைப்பான மாடு, 2 நாள் 20 லிட்டர் கரை கேரண்டி கொடுக்கலாம். எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு அடிச்சுக்கிறதால எருமப்பால் மாதிரி இருக்கும். தோட்டத்து மேட்ச்ல வளர்ந்த மாடு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். மிஷின் கரையா போட்டுலாம் கை கரையா யூஸ் பண்ணலாம். குணத்துல பாருங்க தங்க, அங்க பாருங்க யார் வேணாலும் பிசிங்களா குணமானத்துல அற்புதமா இருக்கும். தோட்டத்து மேட்ச்ல வளர்ந்த மாடு இன்னும் 15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பாருங்க ஜெர்சியில கொம்பு டைப்பான மாடு, 20 லிட்டர் கரை கேரண்டி கொடுக்கலாம். எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு பக்காவா இருக்கும். ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா சந்தான பிள்ளையில படா சைஸ் மாடு, 2 நாள் 23 லிட்டர் கரை கேரண்டி கொடுக்கலாம். ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்காங்க. தீனி தண்ணி கரைக்கு பக்காவா இருக்கும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். படி சரியான மடி வரும். ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்காங்க. மினி யானனே சொல்லலாம். படா சைஸான மாடு, பிளாக் மெஜாரிட்டியில கொட்டை மூஞ்சி குழி நெத்தி, கிளிக்கம்புல அமைஞ்சிருக்காங்க. 6 புல்லு 2 நீத்து, 30 லிட்டர் பால் கேரண்டி கொடுத்துக்கலாம். ஹைட்டுக்கே இருக்க மாடு, ஹெவி சைஸான மாடு, தோட்டத்து மேட்ச்ல வளர்ந்த மாடு, நல்லா அடிக்கு ஒரு காம்பு, பிஎஸ் பைப் ஆட்டம். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். 30 லிட்டர் பால் வரும். எரும பால் மாதிரி இருக்குங்கண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா மொட்டையில ஹெவி சைஸான மாடு, அது அக்கான்னு சொல்லலாம், அது தங்கச்சின்னு சொல்லலாம். அது கொம்பு டைப்பு, இது மொட்டை டைப்பு. படா சைஸ் மாடு, குட்டை மூஞ்சி குழி நெத்தி, நல்லா பிரீடு மொட்டை, ஹெவி சைஸான மாடு, 2 நேரம் 30 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா சாய்கியோல பிளாக் மெஜாரிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு, தீனி தண்ணி கறவைக்கு பக்காவா இருக்கும். தோட்டத்து மேட்ச்ல வளர்ந்த மாடு. 10 மாடு ஹச்எஃப் 2 சாய்கியோல் இந்த மாதிரி வாங்கன்னு ஆசைப்பட்டு இந்த மாடு ஈஸியா சூஸ் பண்ணலாம். 25 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு பக்காவா இருக்கும். நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில பிளாக் மெஜாரிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு, 2 நாள் 30 லிட்டர் கறவை சொன்னாங்க. 27 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். நல்லா அடிக்கு ஒரு காம்பு, பிஎஸ் பைப் ஆட்டம். தோட்டத்து மேட்ச்ல வளர்ந்த மாடு, குணத்துல தங்கம். எஸ்என்எஃப் ஃபேட்டு கடிச்சிக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. இப்போ பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஹெவி சைஸான மாடு, குறுங்கால் டைப்பில் ஹெவி சைஸான மாடு, 2 நேரம் 18 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். 6 புல்லு 2 நீத்து, தண்ணி தீனி கறவைக்கு அற்புதமாக இருக்கும். தோட்டத்து மேட்ச்லேயே வளர்ந்த மாடுங்கண்ணா. இது மாதிரி மாடு சூஸ் பண்ணால் ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம். இல்லை வீட் யூஸ் காரங்க சூஸ் பண்ணலாம். ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலரில் ஹெவி சைஸான மாடு, 6 புல்லு 2 நீத்து, குட்டை மூஞ்சி குழி நெத்தி, மாடு தண்ணி தண்ணி கறவைக்கு அற்புதமாக இருக்கும். 20 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். மிஷின் கரையான போட்டலாம், கை கரையான யூஸ் பண்ணிக்கலாம். நிரம்ப தர பாருங்க, அப்படியே பிஎஸ் பைப் பாட்டு தாங்க பாருங்க. தீனி தண்ணி கறவைக்கு அற்புதமாக இருக்கும். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ரெட்டின் ஜெர்சியில் ஹெவி சைஸான மாடு, எல்லாம் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு, 22 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். மிஷின் கரையான போட்டலாம், கை கரையான யூஸ் பண்ணிக்கலாம். தீனி தண்ணி கறிக்கு பக்காவா இருக்கும். தோட்டத்து மேட்ச்லயே வளர்ந்த மாடுங்கண்ணா. இந்த மாடு பார்க்கக்கூடிய மாதிரி ஜெர்சியில 6 புல்லு 2 நீத்து, சுழி சுத்தமான மாடு, ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்காங்க. 22 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாடு, எல்லாம் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு, ரெட்டை முதுகு மாடு. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல பிளாக் மெஜாரிட்டியான மாடு, 30 லிட்டர் பால் வரும். 27 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். படா சைஸான மாடு, கொட்டை மூஞ்சி குழி நெத்தி, 6 புல்லு 2 நீத்து, தீனி தண்ணி கறவைக்கு பக்காவா இருக்கும். தோட்டத்து மேட்ச்லயே வளர்ந்த மாடு, எல்லாம் கிளைமேட் அடாப்ட் ஆகும். எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு பக்காவா இருக்கும். எறும் பால் மாதிரி. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில ட்ரிபிள் கலர் செவல செம்புத்து வெள்ளை, 23 லிட்டர் கரை கேரண்டி கொடுக்கலாம். இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்காங்க. எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு பக்காவா இருக்கும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். சிவாஜி ஹச்எஃப்ல பிரம்மாண்டமான மாடுங்க. 4மே அக்கா தங்கச்சி போல இருக்கும். 4மே ஒரு ஃபார்ம் காரங்க எடுத்துக்கிட்டா பல ஆண்டுகள் நம்மளுக்கு நினைச்சு பார்ப்பாங்க. ஹெவி சைஸான மாடு. ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா அதுல 6 புல்லு 2 நீத்து, சுழி சுத்தமான மாடு, ட்ரிபிள் முதுனே சொல்லலாம். 2 நேரம் 30 லிட்டர் பால் சொன்னாங்க. 25 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்காங்க.
வச்சிருக்காங்க. தீனி தண்ணி கரைக்கு பக்காவா இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா பல்லு 4 பல்லு படா சைஸான மாடு. சிவாஜி ஹெச்எஃப்ல 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். இந்த சிவாஜி ஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு, பிரம்மாண்டமான உதவும், ட்ரிபிள் முதுனே சொல்லலாம். 2 நேரம் 30 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். 26-27 லிட்டர் பால் கேரண்டியா வரும். தீனி தண்ணி கரைக்கு பக்காவா இருக்கும். தோட்டத்து மச்சில வந்த மாடு. 3 கொம்புல பார்த்தா மோடியில பார்க்கலாம். பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2 நீத்து மாடு, படா சைஸான மாடு. 30 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். அந்த பிரீடுக்கு கறக்கு 30 லிட்டர் பால், ஏன்னா 30 லிட்டர் பால் சொல்றானே. 26-27 லிட்டர் பால் கேரண்டியா வரும். நல்லா ரோஸ் கம் செஞ்சிருக்காங்க. அடிக்கு இருக்காங்க. மிஷின் கரையா மட்டும் கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன் காமில் பிரம்மாண்டமான உரும், பிரம்மாண்டமான மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். லைவ் ஸ்டாக்கா இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 30 மாடு லைவ் ஸ்டாக்கா இருக்கு. இதுல எந்த மாடு பிடிக்குதோ ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ரேட்லயும் அனுசரிச்சு பண்ணிக்கலாம். மாடு நல்லா பிரம்மாண்டமா நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா கொடுக்கலாங்கண்ணா. வந்து நேரில் மாட்டை கண்ணில் பார்க்கணும், செல்லில் வீடியோவில் பார்க்கறதோடு இருக்கக்கூடாது. நாலா பக்கத்து சனமும் மாடு வாங்கலான்னு ஆர்வம் இருக்கிறவங்க வந்து பண்ணையை பார்க்கலாம், அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு வரலாம். விருப்பப்பட்டால் வாங்கலாம், விருப்பம் இல்லைன்னா வாங்க தேவையில்ல. நல்லா தெளிவாக பார்த்துட்டு மனசுக்கு பிடிச்சிருந்தா 2-3 எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வந்துட்டே தம்பி நீங்கள் வாங்கி ஆகணும்னு கட்டாயம்லாம் படுத்த மாட்டோம். உங்கள் மனசுக்கு பிடிச்சாதான் மாடு. நல்ல தெளிவான மாடு, நல்ல அற்புதமான மாடு. எல்லாமே ஹெவி குவாலிட்டி, சும்மா சின்னது பெருசு கிடையாது. எல்லாமே நல்ல ஹெவியான மாடு, குட்டியான சைஸ்ல. நேரில் வந்து பார்த்தாலும் ஆளு ஏறி குந்துற மாதிரி தான். நல்ல உடம்பு அகலத்துல யானை குட்டி மாதிரி இருக்கும். மாடு சூப்பரான மாடுக்குன்னு நேரில் வந்து வேணாலும் எடுத்துக்கலாம், செல்லுல வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம். ஏப்பா நம்ம இத்தனை இடம் போனதுக்கு இந்த பட்டியல பரவாயில்ல அப்படின்னு அவங்க 4 பேர் நின்று ஒரு இடத்துல ஆலோசனை பேசி வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட மாடு இருக்குது ராஜா. தைரியமா வாங்க ராஜா, மாடு வாங்கிட்டு போகலாம். நன்றி, விடைபெறுகிறேன் ராஜா.